அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு. ஸோ அதில் ஸ்பெஷல் வந்து எப்பொழுதுமே தேங்காய் பூரண கொழுக்கட்டை. அந்த கொழுக்கட்டை தான் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை உள்ளே வைக்க போகிற தேங்காய் பூரணத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். துருவிய தேங்காய் 1 கப், வெல்லம் 1 கப், தண்ணீர் 1/4 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி சிறிதளவு. அடுத்தது இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான மேல் மாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். பச்சரிசி 1 கப், தண்ணீர் 1 கப்புலேருந்து 1.5 கப்பு தேவைப்படும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அரைக்கும் போது எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கு ஏற்ப. ரொம்ப கொஞ்சமாக தான் உப்பு வந்து சேர்க்கணும். ஏன்னா இல்லாட்டா வந்து மேல் மாவு வந்து ரொம்ப உப்பாக இருக்கும். அதனால் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். அரிசியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறியாச்சு. இதை வந்து நல்லா 1 கப்புலேருந்து 1.5 கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட மாவு வந்து நெருன்னு இருக்கக்கூடாது. நல்லாவே நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். ஏன்னா நிறைய சேர்த்துட்டா முதல்ல சொன்ன மாதிரி மாவு அந்த மேல் மாவு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப உப்பாயிடும். அதனால் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. உப்பு வந்து அங்கேயும் இங்கேயும் இருக்கக்கூடாது. நல்லாவே கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் வந்து நல்லா பெருசாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மாவு வந்து கிளறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துடலாம். மாவு சேர்த்த உடனேயே நல்லா கிளற ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து அது கடாயில் வந்து ஒட்டாது. என்னடா அது தண்ணியாக இருக்குன்னு பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த மாவு வந்து உங்களுக்கு சூடாக சூடாக உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த அரிசி மாவு வந்து நல்லா வந்து உறிஞ்சிடும். நல்லா உறிஞ்சு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்லா உருட்டிட்டு அந்த மாவு வரும். அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணணும். ஆனால் இந்த மாவை வந்து நீங்கள் நல்லா உருண்டி அந்த பதமாக வரும்போது நீங்கள் கையில் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து மாவு ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் வந்ததுன்னா தான் மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெடியான மாவை கையில் பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு இருக்கும்போது நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். பிசைஞ்சு நீங்கள் வந்து அதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை வந்து நல்லா உருட்டி கொண்டு வரணும். ஸோ நல்லா பிசைஞ்சு இந்த மாவை வந்து ஒரு ஈரத்துணியை வந்து போட்டு மூடி வைக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் கையில் வந்து மாவு வந்து ஒட்டவே ஒட்டாது. கையில் வேணால் நீங்கள் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வேணாலும் தடவிக்கலாம். ஸோ மாவை நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு அளவுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து மாவு வந்து காயாது. ஸோ நம்மளோட மேல் மாவு வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம பூரணம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணீர் சேர்க்குறேன். அதுக்கு மேலே வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அதை கலந்து விட்டுடுங்க. வெல்லம் வந்து நம்ம வந்து பாகு காய்ச்ச போகிறதில்ல. இந்த தண்ணியில் வந்து வெல்லம் வந்து கரைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் பாகு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போது இந்த கரைஞ்ச வெள்ளை தண்ணியை நம்ம வந்து வடிகட்டி எடுக்க போகிறோம். வடிகட்டுறதுனால என்ன ஆகும்னா வெள்ளத்தில் கல் இல்லை மண் இந்த மாதிரி ஏதாவது துகள்கள் இருந்ததுன்னா அதை வந்து இந்த வடிகட்டிலேருந்து எடுத்துடலாம். இப்போது இந்த பாத்திரத்தை அந்த வெல்லம் காய்ச்சின பாத்திரத்தையே தண்ணியில் ஒரு நல்லா அலசிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம இந்த வடிகட்டின வெள்ளை தண்ணியை சேர்த்து கொதிக்க விட போகிறோம். வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம பாகு காய்ச்ச போகிறது கிடையாது. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா அந்த நுரெல்லாம் தட்டி நம்ம வந்து உருண்டி வரும். அந்த சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ திருப்பி வந்து நல்லா அந்த வெல்லம் வந்து நல்லா கொதிச்சு வரணும். நல்லா அந்த பொங்கி வர்ற ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்த்துடலாம். இந்த சமயத்தில் துருவின தேங்காயை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெல்லத்து கூட தேங்காய் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடணும். அப்போ தான் வந்து அந்த இனிப்பு வந்து எல்லா இடத்துலையும் சீராக ஒரே மாதிரி பரவும். நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த பூரணத்துக்கு வாசனைக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஏலக்காய் பொடியோட வாசனை பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ ஏலக்காய் பொடி வந்து ஒரே ஒரு சிட்டிகை அவ்வளோதான் சேர்க்கணும். ரொம்ப சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான தேங்காய் பூரணம் ரெடி ஆயாச்சு. கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
கொழுக்கட்டை மாவு ஆல்ரெடி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதுலேருந்து உங்களுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதில் நடுவில் 2 கட்டை விரலையும் வச்சு மெதுவாக நம்ம வந்து அந்த மாவை வந்து சுற்ற ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக சுற்ற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு பவுல் ஷேப் கிடைக்கும். அதாவது ஒரு கிண்ணம் வடிவமான ஒரு ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து பூரணம் வந்து வைக்கணும். இப்போது பவுல் ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இதில் தேவையான அளவு பூரணம் வைக்கணும். ரொம்பவும் வந்து பூரணம் வச்சுட்டாங்கன்னா வேகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பூரணம் வந்து லீக் ஆகி வெளியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் பூரணம் வச்சு 2 பக்கத்தையும் வந்து நம்ம வந்து மூடணும். அழுத்தி மூடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சு விடாது. ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து கொழுக்கட்டையை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்து மோதக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி பவுல் ஷேப்பு பண்ணதுக்கப்புறமா நடுவில் பூரணத்தை வச்சு 2 பக்கம் வச்சு முதல்ல வந்து அந்த வடிவம் செஞ்சோம். இப்போ இதில் வந்து மோதக்குக்கு வந்து நீங்கள் எல்லா அந்த பூரணம் வச்சதுக்கப்புறமா எல்லா சைட்லேருந்தும் அந்த மாவை வந்து நம்ம வந்து குவிச்சு விடணும். குவிச்சு விட்டுட்டு மேலே வந்து நல்லா அந்த கூம்பு சைஸுக்கு கொண்டு வந்தோம்னா நம்மளோட மோதக கொழுக்கட்டையும் ரெடி. இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ மோதக் இல்லாட்டா இந்த மாதிரி கொழுக்கட்டை எந்த மாதிரி வடிவத்தில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பண்ணின கொழுக்கட்டையை வந்து நம்ம வந்து இட்லி கொப்பரையில் வச்சு வேக வைக்க போகிறோம். இட்லி தட்டில் வைக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 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 குழியில் வந்து ஒரு 2 இல்லை 3 அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ரொம்ப வந்து க்ரௌடடாக வைக்காமல் நீங்கள் வந்து தட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு வேக வைங்க. ஸோ வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நல்லாவே வந்து வெந்து வரும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தட்டிலேருந்து நீங்கள் கொழுக்கட்டை எடுக்கலாம். சூடாக இருக்கும்போது எடுக்காதீங்க, ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இட்லி தட்டிலேருந்து கொழுக்கட்டையை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், காயவும் காயாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு தேங்காய் பூரண கொழுக்கட்டை இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.